வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பது மதவாதமோ இனவாதமோ அல்ல, இது தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த பிரச்சினை என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கு இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தென்னிலங்கையில் இருந்த பல சட்டவிரோதமான விகாரைகள் அபிவிருத்திக்காக அகற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏன் தையிட்டி விகாரையை அகற்ற முடியாது என ராஜ்குமார் ரஜீவ்காந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றில் சபாநாயகர் அறிவித்துள்ளார். வேலையில்லா பட்டதாரிகளால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என புடின் கூறுவதை நம்ப வேண்டாம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். தையிட்டி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பது மதவாதமோ இனவாதமோ அல்ல, இது தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த பிரச்சினை என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்பது மதவாதமோ இனவாதமோ அல்ல, இது தமிழ் மக்களின் அரசியல் சார்ந்த பிரச்சினை என பொதுவில் புலிகண்டி அமைப்பின் இணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். வலி வடக்கு தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரையை அகற்றுமாறு கோரி கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வலி வடக்கு தையிட்டியில் தமிழ் மக்களின் காணிகளை அவர்களுக்கு தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தபோது அடாத்தாக பிடித்து விகாரை அமைத்துள்ளனர். சிலர் இப்போது கேட்கின்றார்கள், விகாரை கட்டும் வரை எங்கிருந்தீர்கள், ஏன் அப்போது தடுக்கவில்லை? விகாரை கட்டுவது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் யாரையும் மக்களுடைய காணிகளுக்குள் உள்நுழைய விடவில்லை. விகாரையின் கட்டுமானங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கலந்துரையாடல்களில் முறையாக பேசப்பட்டது. அங்கு கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டன. அதனையும் மீறி அரச படைகளின் பாதுகாப்புடன் குறித்த விகாரை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டமை யாவரும் அறிந்த விடயம். இன்னும் சிலர் கேட்கின்றார்கள், தனியாருடைய காணிகள் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் நீதிமன்றத்தில் வழக்கு போடவில்லை என்கின்றார்கள். குருந்தூர் மலை ஆக்கிரமிக்கப்பட்ட போது நீதி கேட்டு நீதி கிடைக்கும் என நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றம் தடை உத்தரவை வழங்கியதையும் மீறி விகாரை கட்டப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவில் நீதிமன்றத்தில் எமக்கான நீதியை எதிர்பார்க்க முடியாது. போராட்டமே ஒரே வழி என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் தையிட்டியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை, உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை? இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து, பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை. ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே, ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது இராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்து நிற்கிறது. ஆகவே இது பௌத்தம் என்றோ, இது சமயம் மதம் என்றோ, ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம். இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம், கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே
கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலேதான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் குருந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய செம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குருந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக இராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டி விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல, சட்டவிரோத கட்டிடம். ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்துச் சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கு இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விகாரையை இடிக்க வாரீர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் ஒன்று வடிவமைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் போலியான விசம பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மெல்லாகம் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு இன்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி மஹிந்தன் முன்னிலையாக இருந்தார். இதன்போது வழக்குடன் தொடர்பில்லாத வகையில் தையிட்டி விகாரை போராட்டத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் ஒன்றே சில விடயங்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததாகவும் குறித்த விடயங்களுக்கு சட்டத்தரணி மஹிந்தன் ஆட்சேபனை தெரிவித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சொந்த பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார். அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் நாளுக்கு திகதியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையிட்டி விகாரை இடித்து உடைப்பதற்காக 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு என்னை குற்றவாளியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதிமன்றத்தால் ஆராயப்பட்டது. ஆராய்ந்த இடத்துல மலாலி ஓஐசி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட விடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி அன்று நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே எழுப்பப்பட்டதாகவும் போலீசாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையிலே அமைதி நிலைமையை குழப்புற வகையிலே நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையிலே தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் குற்றவாளியாக்கி தான் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையிட்டி விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே யாரால் வெளியிடப்பட்டதென்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர். அப்பொழுது என் சார்பிலே சட்டத்தரணி மஹிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடயத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த போராட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த உண்டுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்க வேணும். இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில் அதாவது தையிட்டி சட்டவிரோத விகாரை இடிக்க சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு
நிராகரித்து அது எங்களோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயம், எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை, அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா தளங்களிலே வெளியிடப்பட்டு இருந்தும் அது 3ஆம் தேதி, அதாவது இந்த போஸ்டர் 2ஆம் தேதி இரவு வெளியிடப்பட்டது. 3ஆம் தேதி காலையிலே நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே நிராகரித்திருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் நிராகரிக்காமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீதிமன்றத்தில் போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும், இது வாபஸ் பெற வேணும், அல்லது நீதிமன்றம் இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு 6ஆம் மாதம் 26ஆம் தேதிக்கு தவணை சென்றிருக்கு. அத்தோடு எனக்கு பர்சனல் பெயிலில் 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை வழங்கப்பட்டது. தென்னிலங்கையில் இருந்த பல சட்டவிரோதமான விகாரைகள் அபிவிருத்திக்காக அகற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏன் தையட்டி விகாரையை அகற்ற முடியாது என ராஜ்குமார் ரஜீவ்காந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்னிலங்கையில் இருந்த பல சட்டவிரோதமான விகாரைகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வழக்கின் மூலம் வீதி அபிவிருத்திக்காக அகற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏன் இந்த விகாரையை அகற்ற முடியாது என மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி பௌத்த விகாரை குறித்த விடயம் தற்போது நாளுக்கு நாள் பாரிய அதிர்வலையை கிளப்பி வருகின்றது. குறித்த விகாரையை அகற்றி தமிழ் மக்களுடைய காணிகள் மீட்கப்பட்டு அவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கோரி தற்போது தமிழர் பிரதேசங்களில் பாரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. குறித்த போராட்டங்களுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் தமது பெருத்த ஆதரவை தெரிவித்து வருகின்ற நிலையில் போராட்டம் பெரிய அளவில் வெடித்தும் அரச தரப்பிலிருந்து முறையாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. உள்நாட்டை தாண்டி சர்வதேச அளவிலும் குறித்த விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் விகாரையை இடிப்பது என்பது இனவாதத்தை தூண்டலாம், ஆகையால் அதனை தவிர்த்து வேறு வகையில் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கலாம் எனவும் சிலரால் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மக்களுக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குறித்த விகாரை அகற்றப்பட்டு மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் தென்னிலங்கையில் இருந்த பல சட்டவிரோதமான விகாரைகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வழக்கின் மூலம் வீதி அபிவிருத்திக்காக அகற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏன் இந்த விகாரையை அகற்ற முடியாது, தென்னிலங்கைக்கு ஒரு நீதி வடக்கிற்கு ஒரு நீதியா என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இல்ல, நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறார் தானே, ஜேவிபி பிரதான நபர் சந்திரசேகரன் இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார். தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க, இதுதான் அவங்களோட நீதியான் முதல்ல கேளுங்க. அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம். ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்கள், அவங்க இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள், எந்தவித நீதியமற்றவர்களாக ஒரு ஆவணம் இல்லை இவங்க கையில. ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை, ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை. இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் தான் நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதிகார துஷ்பிரயோகத்தை செய்யறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால? இந்த அரசால. இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ற 4 பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த 4 வெங்காயங்கள்ட்ட எங்க இதுதான் நீங்க வழங்குற ஆட்சியா? எங்க கண்டாலும் கேளுங்க. இங்க இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும். இந்த மாதிரியான அதிகார போக்கையும் இந்த மாதிரி அக்கிரம போக்கையும் தான் இவ்வளவு காலம் கண்டிருக்கேன் நாங்க. இதன் தொடர்ச்சி தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கங்கள் இருக்கிற நபர்களை கண்டு, அவர்கள எம்பிமாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, எங்க சந்திச்சாலும் இந்த விசர் கூத்துகளை காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வழங்க சொல்லும். ஒரு நாடு நீதி இல்லாத நாட்டிலே எதுவுமே உருப்படியா இருக்காது. ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனா இருக்கக்கூடிய சட்டம் தையிட்டியில இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில இருக்கின்ற இது என்ன நாடு? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேறையா தான் இருக்கு. ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை செய்த போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்காங்க. இந்த நாட்டில் இதானே நடக்குது. இது யார் தட்டி கேட்கிறது? இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி எவ்வளவு பேர் கேள்வி கேட்கிறாங்க? யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்? அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் நீதிக்கு முரணா செயற்பட்டவர்களை நோக்கி தான் கேள்வி இருக்கணும். எப்பவுமே கேள்விகள் யாரை நோக்கி கேட்கப்படுது? போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும். தயவு செய்து இந்த ஊடக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆதரவாளர்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுங்க. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வெறிலிகள், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெறிலி கூட்டங்கள்ட்ட காணேக்ல இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும். வேண்டா இது ஒரு இனி இல்ல மோசமான ஒரு ஆக்கிரமிப்பும் அராஜகம். இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தயவு செய்து எடுத்துக் கொடுங்க. நன்றி. யாழ்ப்பாணம்
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. இந்த மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் நேற்று வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து ஒப்பந்ததாரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச சபை செயலர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டனர். இந்த நிலையில் எலும்புக்கூடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேகித்த ஒப்பந்ததாரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபையிடம் இது குறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுள்ளார். இந்த எலும்புக்கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் போராட்ட கால பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கையின் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார். அத்துடன் வியன்னா ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார். எமது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார். பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினார். ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம். பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவின் USAID நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட USAID பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றில் சபாநாயகர் அறிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை நாடாளுமன்றில் அறிவித்த சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நிலையியற் கட்டளை 16 விதிகளின்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நாடாளுமன்றம் இன்று கூடிய போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகளினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய நாள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. 2025 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாகவும் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட மின் தடைக்கு இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா, அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சனைகளுக்கு அரசு பதில் வழங்க
வழங்கப்பட வேண்டும். மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும். பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின் தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும். புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க நேரப்படி வியாழக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்துள்ளார். வெள்ளை மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், வரி கொள்கைகள், சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் அமெரிக்காவுக்கு சென்றார். தலைநகர் வாஷிங்டனில் உள்ள விமானப்படை தளத்தில் தரையிறங்கிய அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிகாலை நேரத்திலும் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர். அங்கிருந்து அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் உள்ள விருந்தினர் இல்லமான பிளேர் இல்லத்துக்கு பிரதமர் மோடி மகிழுந்தில் சென்றார். உலகின் முக்கிய தலைவர்கள் மட்டுமே பிளேர் இல்லத்தில் தங்க வைக்கப்படுகின்றனர். அமெரிக்க நேரப்படி வியாழக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நடந்த சந்திப்பின் போது இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்கி கட்டியணைத்து ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துவிட்டு 45 நிமிடங்கள் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம் தொடர்பான முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போரை முடிவுக்கு கொண்டு வருவோம், புடின் கூறுவதை நம்ப வேண்டாம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கூறுவதை நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை உலக தலைவர்களுக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விடுத்துள்ளார். சமாதான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் நிச்சயமாக பங்கேற்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் புடினுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை கலந்துரையாடினார். இதனையடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.